அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள்ல சிலருக்கு பரக்கத்துக்காக வேண்டி பிரார்த்தனை செஞ்சிருக்கிறாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவுக்கு போய் மதீனாவில் ஒரு வியாபாரம் செஞ்சுட்டு அல்லாஹ்வுடைய தூதரை திடீரென மாதிரி க்ராஸ் பண்ணுகின்ற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்குறாங்க, மஹியம் என்ன வித்தியாசமாக இருக்குது, என்னப்பா அப்துர் ரஹ்மான் என்று கேட்குறாங்க. அவர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், ஒரு பெண்ணை நான் திருமணம் செய்து கொண்டேன், ஒரு பெண்ணை நான் திருமணம் செய்து கொண்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்குறாங்க, ஏதாவது மகர் கொடுத்தாயா? ஆம் யா ரசூலல்லாஹ், ஒரு ஈச்சம் வித்தளவு தங்கத்தை நான் அவளுக்கு மகராக கொடுத்தேன். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் யூஸ் பண்ணின வார்த்தை என்ன தெரியுமா? பாரக்கல்லாஹு லக், அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்யட்டும். அவுலிம் வலவு பிஷாத், ஒரு ஆட்டையேனும் அறுத்து வலிமா கொடுன்னு சொன்னார்கள். இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் இங்கே யூஸ் பண்ணினது திருமணம் முடித்ததற்கு பாரக்கல்லாஹு லக், அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்யட்டும். திருமணம் முடித்த தம்பதிகளுக்கு நாங்கள் எப்படி வாழ்த்துறது? பாரக்கல்லாஹு லக் வபாரக அலைக் வஜமஅ பைனகுமா ஃபீ கைர், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும். வாழ்க்கையின் அடுத்த கட்ட பயணத்திற்கான திருப்பு முனை திருமணம். நல்லா வாழ போறார்கள். பாரக்கல்லாஹு லக், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும். வபாரக அலைக், உங்களை சூழவும் அல்லாஹு தஆலா பரக்கத் செய்யட்டும். வஜமஅ பைனகுமா ஃபீ கைர், உங்க ரெண்டு பேரையும் கணவன் மனைவியாக அல்லாஹ் நலவில் ஒன்று சேர்த்து வைக்கட்டும். கெடுதியில் ஒன்று சேர்க்கக்கூடாது, நலவுல அல்லாஹு தஆலா ஒன்று சேர்க்கட்டும். இந்த துஆவை நாங்கள் ஓதணும் அடிக்கடி. ஒருவர் சந்திக்கின்ற போது, நம்மளுக்கு சலாம் தருகின்ற போது, நம்மளுக்கு ஒரு விடயத்துக்கு அழைக்கின்ற போது, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும். பாரக்கல்லாஹு லக், இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த மிகப்பெரிய ஒரு சுன்னாங்கிறத புரிஞ்சு கொள்ளணும். ஆனால் சுன்னாலாம் இன்றைக்கு அது மிகப்பெரிய ஒரு 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 குப்பையாக மாறிவிட்டது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்றைக்கி இளைஞர்கள் இருக்கிறோம், இந்த துவாவை நாங்கள் அடிக்கடி போய் சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமெல்லாம் ஸ்டேட்டஸில் தான் இருக்குது. என்ன நிறைய பேர் இஸ்லாம் இன்றைக்கு ஃபேஸ்புக்லேயும் ஸ்டேட்டஸ்லேயும் தான் இருக்குது. திருமணம் முடித்த அந்த மணமகனோடு ரெண்டு ஒரு ஃபோட்டோ, கொஞ்சம் மார்க்கம் தெரிஞ்ச ஒருவருண்டா அல்லது பள்ளி வாயிலோடு தொடர்பாக இருந்தவரோட அந்த ஸ்டேட்டஸில் பாரக்கல்லாஹு லக வபாரக அலைக வஜமஅ பைனகுமா ஃபீ கைர்னு போட்டுருவார். இன்னும் சிலர் கங்கராச்சுலேஷன் போடுவான், ஹாப்பி மேரிட் லைஃப்னு போடுறான். அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த சுன்னா புதை குளிக்கப்படுகிறது. நீ ஒரு கலாச்சாரத்தை எடுத்துக்கு வந்து இங்கே கொண்டு போய் வந்து வைக்கிறாய், எந்த அளவுக்கு நியாயமாகும்? அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும் ஒரு பிரார்த்தனை செய். உன் பிரார்த்தனை கபூலாகி அல்லாஹ் தஆலா அவருடைய மன வாழ்க்கையை நல்ல ஒரு வாழ்க்கையாக ஆக்குவான் அல்லவா?